ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் எங்களோட பொங்கல் vlog எப்படி போச்சு, அந்த டே நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. ஃபுல் டேலாம் கிடையாது, ஜஸ்ட் அந்த பொங்கல் vlog தான். காலையில் ஒரு 4:30 எழுந்திரிச்சு வரும்போது அந்த நிலா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எங்கள் அம்மா அழகாக இந்த பார்டர் கோலம் போட்டதுக்கும் அந்த நிலாக்கும் பார்க்குறதுக்கே ரம்மியமான காட்சி மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி பொங்கல், தை திருநாள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இந்த தை மாதம் தை பிறந்துச்சுன்னா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுளை. சூரிய பகவானுக்கு சூரிய பொங்கல் வைக்கிறதுன்னு சொல்லி வெளியில் எங்களுக்கு பாரம்பரியமாக தெரிஞ்சது இந்த பானைக்கோலம் மட்டும்தான். இதை தான் நாங்கள் பாரம்பரியமாக எல்லா வருஷமும் போடுவோம். அப்புறம் வெளியில் பொங்கல் வைக்கிறதுக்காக பார்டர் எல்லாம் கட்டினாங்க, ஏன்னா இங்கே அடுப்பு வைப்பாங்க. அப்புறம் பிள்ளையார பிடிச்சி வச்சு வெற்றிகரமாக நம்ம பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கரும்பெல்லாம் கட்டி நம்ம சூப்பராக அடுப்பு வச்சு பானையில் வெறும் பானையில் தண்ணி ஊற்றக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா பால் ஊற்றுவோமா. இந்த கோலத்துக்கு நடுவில் பூ, பச்சையான மஞ்சள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூசணிக்காய் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கோலத்தில் வைக்கணும், அதுக்கப்புறம் இங்கே பூஜை பண்ணுற இடத்துலையும் வைக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெற்றிகரமாக நம்மளோட பொங்கல் வைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி அடுப்புக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க, அதில் வேப்பிலை அந்த மாதிரி விஷயங்களும் வச்சுருந்தாங்க. இதில் பொங்கல் பானையில் வத்தியெல்லாம் இது பண்ணிவிட்டு பொங்கல் பானை உள்ள பால் கொஞ்சமாக ஊற்றிருந்தாங்க. அந்த பால் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டாங்க. தண்ணி ஊற்றி அரிசி ஊற வச்சுருந்தாங்க. நல்லா வாஷ் பண்ணி அதையும் இந்த மாதிரி பானையை 3 தடவை சுற்றி உள்ளே போடணுமா. அப்புறமா அதில் உப்பும் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. வெற்றிகரமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பானையில் அந்த பொங்கல் பொங்கி வர்றதை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டைம்லலாம் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மீன்வாயில் அது பொங்கி வரட்டு பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் எங்களோட பாரம்பரியமாக, இந்த மாதிரி தான் எங்கள் பாட்டி எல்லாமே இதுக்கு முன்னாடியே இந்த சூரியன் கரெக்டாக வெளியில் வராரு இல்லையா, அப்போல்லாம் சாமி கும்பிட்ருவாங்களாம். நாங்களே கொஞ்சம் லேட், ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து எங்களுக்கு சூரியன் கூட ஃபேவர் பண்ணார். கரெக்டாக நாங்கள் எல்லா ஒர்க்கையும் முடிச்சு சாமி கும்பிட ஆரம்பிக்கும் போது கரெக்டாக சூரியன் வந்தார். அன்றைக்கி நாங்கள் 7:30 போல் தான் சாமி கும்பிட ஆரம்பித்தோம். 7:30லேருந்து 7:45 இருக்கும். அப்போ தான் ஒர்க் முடிஞ்சிச்சு எங்களுக்கு எல்லா ஒர்க்குமே. ரொம்ப பனியாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம்லாம் எழுந்திரிச்சு செய்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இன்னும் எங்கள் பாட்டியெல்லாம் நைட்டெல்லாம் தூங்காமல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நிறைய செய்வாங்க காலையில் அப்படின்னு. நாங்கள் ஜஸ்ட் பொங்கல் தான் செஞ்சோம். இந்த மீன்வேல் நம்மளும் புடவை கட்டிட்டு மினிக்கிட்டு வந்தாச்சு. நல்லா புடவை கட்டி அப்படியே ஜஸ்ட் சிம்பிளாக எதுவுமே போடவே இல்லை, அப்படியே சிம்பிளாக கிளம்பி வந்தாச்சு. ஏன்னா நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் வச்சுருப்போம் போடுறதுக்கு. சாமிக்கு படைச்சிட்டதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெஸ் போடணும், புது ட்ரெஸ் அப்படின்னு சொன்னதுனால ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் வந்துட்டோம். வெற்றிகரமாக நாங்களும் எல்லாத்தையும் வச்சு சாமி ஒரு கும்பிட்டாச்சு. கும்பிட்டு முடித்த உடனே ஜஸ்ட் அப்படியே வெளியில் அழகாக ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அவ்வளோ காலையில் சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்கு. பட் நாங்கள் வருஷம் இப்படியெல்லாம் பண்ண மாட்டோம். வருஷம் இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். நாங்கள் ஆஸ் யூஷுவல் பண்ணுவோம். இந்த வருஷம் நம்ம எப்போவுமே சூரிய பொங்கல் நம்ம எப்பயும் வைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு பண்ணோம். அதுக்கப்புறம் சிவன் கோவிலில் பொங்கல் வைக்கிறதுக்கு வந்துட்டோம். பார்த்திங்களா, பெருமாள் எவ்வளோ சூப்பராக இருந்தார். சிவன் கோவிலில் ஆளே இல்லை. அந்த கோவில் அவ்வளோ பெரிய கோவில், யாருமே இல்லை. எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்க போல். இந்த பானையில் எனக்கு சிவன் கோவில் அன்றைக்கி நான் பார்த்து ஷாக் ஆனோடனே, அந்த பொங்கல் வைக்கிறாங்க. பொங்கலில் அதிகமாக பால் அவர் மிக்ஸ் பண்ணுறாரு இல்லையா, அதில் என்னென்னா நெய் அப்படியே நல்லா முந்திரி பருப்பு நெய் நல்லா 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் நெய் அதில் ஊற்றுனாங்க. அதான் யோசிச்சேன், கோவிலில் கொடுக்குற பிரசாதம் இதனால தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்குது போல் அப்படின்ட்டு. அப்படி இடையில் எங்கள் வீட்டில் அந்த அப்படியே ஒரு கிளிப் ஆட் பண்ணிட்டேன். இதில் அவர் 3/4 நெய் ஊற்றிட்டார். அந்த லாஸ்ட்டை ஊற்றி அவரும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அதுவும் மிக்ஸ் ஆகிடுச்சு. அதில் ஊற்றின நெய்யும் இருக்கிறதும் தெரியல, ஒன்றும் தெரியல. இதனால தான் கோவிலில் கொடுக்குறது நல்லா இருக்குது போல் அப்படின்னு. ஆனால் எனக்கு நெய்யே பிடிக்காது. ஆனால் அவங்க கொடுத்ததை நான் நல்லா தான் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்பலாம் எதுவும் இல்லாத மாதிரி தெரியல. பார்த்தவங்களுக்கு இப்போ தெரியும் அதில் எந்த அளவுக்கு நெய் இருக்குன்னு. ஆனால் அதை மிக்ஸ் பண்ணிட்டார்னா அட்லாஸ்ட் அதில் நெய்யும் தெரியல, ஒன்றும் தெரியல. பாருங்கள் எவ்வளோ போட்டாங்க அதில் அப்படின்னு சொல்லி. இவ்வளோ திரும்ப அதில் போட்டாங்க. நான் ஜஸ்ட் கிளிப்ஸ் முன்னாடி பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான்.
இவ்வளோ தூரமாக போட்டு அன்றைக்கி நானும் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆனேன். எப்படி இது அப்படி சொல்லி கேட்டால் நெய்யெல்லாம் குட் ஃபேட்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் எனிஹாவ் பொங்கல் வந்து கோவிலில் இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. இவ்வளோ சீக்கிரம் பொங்கல் வச்சுட்டு கோவிலுக்கு போய் கோவிலில் பொங்கல் செலிப்ரேட் இந்த அளவுக்குலாம் நாங்கள் பண்ணதில்லை. ஜஸ்ட் ஒரு ஈவினிங்காக ஒரு கோவில் போவோம் அந்த மாதிரி தான். பட் இந்த பொங்கல் எனக்கும் என் ஃபேமிலிக்குள்ளே ரொம்ப வித்தியாசமான ஒரு பொங்கலாக இருந்துச்சு. ரொம்ப சீக்கிரமாக நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம். கரெக்டாக சூரியன் வரும்போது நாங்கள் சாமி கும்பிட்டோம். கரெக்டாக வந்து கோவிலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே 8:30 அந்த மாதிரிலாம் நாங்கள் கோவிலுக்கே வந்துட்டோம். ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் கூட நம்ம போகிற டைம்க்கெல்லாம் கோவிலில் பொங்கல் வச்சு முடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் இருந்துச்சு. வெற்றிகரமாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பொங்கலெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்பாடா அப்படின்னு ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்னோடய நேட்டிவ்க்கு கிளம்பிட்டேன். என்னோடய தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நேட்டிவ்க்கு கிளம்பி முடிச்சாச்சு. வெற்றிகரமாக எங்களோட பொங்கல் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லபடியாக போச்சு. உங்கள் வீட்டில் யார் யாருக்கு எந்த மாதிரி இந்த பொங்கல் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு யாருக்கு ஏதாவது புது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வருஷம் பொங்கல் எங்களுக்கு இப்படி போச்சு, இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நாங்கள் லாஸ்ட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து எங்களை பேக்கில் இருந்து வீடியோ எடுத்திருந்தாங்க. அந்த கிளிப்ஸ் எனக்கு கிடச்சிச்சு, அதனால் நான் ஆட் பண்ணியிருந்தேன். கோவிலுக்கு நம்ம சாரீலெல்லாம் போகல, நம்ம சாமி கும்பிட்டுலையா ஒயிட் ட்ரெஸ் வச்சு அந்த ட்ரெஸ் தான் வியர் பண்ணிட்டு போனேன். ஸோ வெற்றிகரமாக எங்களோட பொங்கல் ரொம்ப ரொம்ப நல்லாவே போச்சு. இதுக்கப்புறம் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட்